ரொம்பவே டேஸ்டியான ஸ்பாஞ்சி ரசகுல்லா எப்படி வீட்டில் நம்மளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்பாஞ்சி ரசகுல்லா பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருள் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கிற 3 பொருள் வச்சு இதை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 ஏலக்காய், 1 கப் சர்க்கரை. இந்த 3 பொருட்களுமே நமக்கு எப்பயுமே ஈஸியாக கிடைக்கிற பொருட்கள் தான். இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரசகுல்லா. நான் இன்றைக்கி 1 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரசகுல்லா பண்ணுறதுக்கு அதிகமான பன்னீர் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பாலில் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே கவரில் இருந்து அப்படியே நம்ம ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா சூடு பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணாலும் நம்ம இதை பன்னீராக மாற்றுறதுக்காக லெமன் ஜூஸ் ஊற்றுவோம். லெமன் ஜூஸ் ஊற்றும்போது அந்த தண்ணி எப்படியும் வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ நம்ம திக்காகவே பாலை நம்ம நல்லா காசலாம். இப்போ நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இது 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போது நம்ம இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுமே இந்த பால் திரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பால் நல்லா திரியறதுக்காக ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த பால் நல்லா திரிஞ்சு வரும். இப்போ பால் ஓரளவு திரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம அகைன் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணோன்னா பால் இன்னும் நல்லா திரியும். திரிஞ்சு தண்ணி தனியாக பன்னீர் தனியாக நமக்கு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி தண்ணி தனியாக பன்னீர் தனித்தனியாக வருதுன்னு. இந்த பன்னீரை வச்சு தான் நம்ம இப்போ ரசகுல்லா பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த பன்னீர் அதிகமாக அந்த பால்லேருந்து திரிஞ்சு வரும். கேஸ் ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும். கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பால்லாம் நல்லா திரிஞ்ச உடனே தான் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ நம்ம ரசகுல்லா பண்ணுறதுக்கு பன்னீரை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் எடுத்துக்கோங்க, பெரிய ஃபில்டராக. இதில் எனி காட்டன் துணி போட்டுக்கோங்க. நல்லா மெலிசான காட்டன் துணியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகி வெளியில் வரும். நான் இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கிறேன். ஒயிட் கலரில் தான் போடணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன கலர் இருந்தாலும் ஓகே. அது காட்டனாக இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கணும். அந்த மாதிரி துணியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இப்போ இதில் இந்த பன்னீரை ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை நம்ம ஃபில்டர் பண்ணதும் கீழே வடிஞ்சு போகிற தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியை நீங்கள் கிரேவிக்கு ஆர் சப்பாத்தி பிசைறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ அதை நம்ம கீழே ஊற்ற வேணாம். அது ஏதாவது கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம 1 டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் லெமன் ஜூஸ் விட்டுருக்கிறதால லெமனோட ஃப்ளேவர் இந்த பன்னீரில் இருக்கும். ஸோ நம்ம இதில் ஒரு 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால் திரிய வைக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் ஊற்றும் போது லெமன் ஜூஸை நீங்கள் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த லெமனோட ஃப்ளேவர் அப்புறம் அந்த லெமனோட எல்லாமே அப்படியே இந்த ரசகுல்லாவில் இருக்கும். ஸோ ரசகுல்லாவில் அந்த ஃப்ளேவர் இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம இதை 1 டைம் வாஷ் பண்ணுறோம். அப்புறம் புளிக்கும் ரசகுல்லா. இப்போ இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். துணியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அகைன் 1 டைம் தண்ணியில் வாஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் அந்த தண்ணியில் முழுகிற அளவு அதிகமான தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தண்ணி வர டேப்பில் கூட இந்த பன்னீரை காமிச்சு நம்ம அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு இந்த தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகுற வரைக்கும் இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இந்த பன்னீரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகணும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் சர்க்கரை பாகுலாம் ரெடி பண்ண வேணாம். சர்க்கரை கரைஞ்சாலே போதும்.
இந்த சக்கரை தண்ணியில் தான் நம்ம ரசகுல்லாவை ரெடி பண்ணி இதில் போட்டு நல்லா குக் பண்ண போகிறோம். இந்த சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ ரசகுல்லா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சக்கரை நல்லா கரையும். இது அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ 1/2 hour ஆயிருக்கு. தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிருச்சு பன்னீர்லேருந்து. இப்போ நம்ம இந்த பன்னீரை நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நீங்கள் ரசகுல்லாவுக்கு பால் பாலாக ரவுண்டாக உருட்டும் போது நல்லா சாஃப்டாக ரவுண்டாக வரும், விரிசல் இல்லாமல். ஸோ இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 20 minutes வரைக்கும் நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். நீங்கள் 20 minutes வரைக்கும் நல்லா பிசைஞ்சாதான் இந்த ரசகுல்லா ரவுண்டாக உருட்டுறதுக்கும் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாவு நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். இப்போது பன்னீர் ரெடியாக இருக்குது ரசகுல்லா ரெடி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம் முன்னாடியே. அப்போ தான் எல்லா ரசகுல்லாவும் ஒரே ஷேப்பில் வரும். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ரசகுல்லாவும் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் ரசகுல்லா வேணுமோ அதை விட சின்னதாக உருட்டிக்கோங்க. நம்ம இந்த ரசகுல்லாவை சக்கரை தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது இந்த ரசகுல்லாவோட சைஸு அப்படியே டபுள் ஆகும். ஸோ நீங்கள் சின்னதாகவே உருட்டிக்கோங்க. இப்போ சக்கரை தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம இதில் ரசகுல்லா பால்ஸை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் முன்னாடியே ரசகுல்லா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும்போது தான் நம்ம ரசகுல்லாவை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணும். இப்போது இது ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிலாம் ரசகுல்லாவை வேக வைக்காதீங்க. க்ளோஸ் பண்ணி வேக வச்சோன்னா இந்த ரசகுல்லா ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணாமலே அப்படியே 20 minutes மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ ரசகுல்லா நல்லா ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம எவ்வளோ சின்ன சைஸாக ரசகுல்லா உருட்டி போட்டோம். இப்போ அதை விட டபுளாக இருக்குது. இப்போ ரொம்பவே எம்மியான அண்ட் டேஸ்டியான ரசகுல்லா ரெடி. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே ரசகுல்லா செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.